இன்னைக்கு மார்க்கெட்ல மிக்சர் கிரைண்டர் சூஸ் பண்றது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். 500 வாட், 750 வாட், 1000 வாட், பிஎல்டிசி மோட்டர், 3 ஜார், 5 ஜார்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ண பிளான் பண்ற பர்சனா இருந்தாலும் சரி, கரெக்டான மிக்சர் கிரைண்டர் வாங்கலன்னா லேட்டர் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2026ல ஸ்மார்ட் பையர் எப்படி ஒரு மிக்சர் கிரைண்டர் செலக்ட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் வீடியோட எண்டில் என்னோட டாப் ரெக்கமெண்டேஷன்ஸும் சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூசேஜ். நீங்கள் மிக்சர் கிரைண்டர் எதுக்காக யூஸ் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். டெய்லி குக்கிங்கில் சட்னி, மசாலா, தோசை பேட்டர், ஜூஸ், மில்க் ஷேக் எல்லாம் பண்ணுவீங்களா, இல்லை ஜஸ்ட் ஸ்மால் குவான்டிட்டி கிரைண்டிங்க்கு மட்டும்தானா? இது டிசைட் பண்ணாலே உங்க ஆஃப் கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிடும். லைட் யூசேஜுக்கு ஹை பவர் எடுத்தா வேஸ்ட், அதே மாதிரி ஹெவி யூசேஜுக்கு லோ பவர் எடுத்தாலும் ப்ராப்ளம் தான். ஸோ உங்களோட யூசேஜ் பேஸ் பண்ணி டிசைட் பண்றது தான் நல்லது. நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது வேட்டேஜ். சிம்பிளா சொல்லணும்னா லைட் யூசேஜுக்கு 500 to 750 வேட்டேஜ் போதும். ரெகுலர் ஃபேமிலி யூஸுக்கு 750 வேட்டேஜ் பெஸ்ட் பேலன்ஸ். ஆனால் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்க, லைக் இட்லி, தோசை பேட்டர், பல்க் மசாலா கிரைண்டிங் அப்படின்னா 900 வேட்டேஜ் to 1000 வேட்டேஜ் பெட்டராக இருக்கும். 750 வாட் தான் மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்பீடு, டியூரபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் பிஎல்டிசி மோட்டர் மிக்சர்ஸும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிஎல்டிசி மோட்டர்னா பிரஷ்லெஸ் மோட்டர். இது நார்மல் மோட்டரை விட எஃபிஷியன்ட்டு, கொஞ்சம் நாய்ஸ் கம்மி அண்டு ஹீட் கம்மியாக ஜென்ரேட் பண்ணும். பிராண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மல் மோட்டரில் 750 வேட்டேஜில் அச்சீவ் பண்ணுற 20,000 to 22,000 ஆர்பிஎம் பிஎல்டிசியில் 500 to 550 வேட்டில் அச்சீவ் பண்ணலான்னு. இது டெக்னிக்கலி கரெக்ட் தான், பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம மிக்சர் கிரைண்டர்ஸ் ஃபியூ மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட் சேவிங்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்க முடியாது. சைலண்ட் ஃபீல் வேணும்னா பிஎல்டிசி ட்ரை பண்ணலாம். இல்லை ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நார்மல் 750 வேட்டேஜ் தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு ஜார்ஸ். இதில் தான் மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட்டிங் நடக்குது. 5 ஜார்ஸ் காம்போ, 7 ஜார்ஸ் காம்போன்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னமோ 2 இல்லைனா 3 ஜார் மட்டும்தான். பேசிக்காக ஒரு ஸ்மால் சட்னி ஜார், ஒரு மீடியம் மல்டி பர்பஸ் ஜார், ஒரு லார்ஜ் வெட் கிரைண்டிங் ஜார் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா ஜூஸர் ஜார்ஸ், ஸ்மூதி ஜார்ஸ்லாம் நிறைய வீட்டில் யூஸ் ஆகுறதே இல்லை. ஸோ அன்னெசரியாக இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா மணி கொடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ மாடர்ன் பிராண்ட்ஸ் லைக் ஆட்டம்பர்க் மாதிரி மாடல்ஸ்ல சாப்பர் ஜார் கொடுப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபீச்சர். ஆனியன், கேரட், பீன்ஸ் மாதிரி வெஜிடபிள்ஸை குவிக்காக கட் பண்ண ஹெல்ப் பண்ணும். நைஃப் எடுத்து கட் பண்ணுறதை விட இது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட். எஸ்பெஷலி பிஸி கிச்சனில் இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் ஜார் சைஸ் சூஸ் பண்ணும்போது ஃபேமிலி சைஸையும் கன்சிடர் பண்ணுங்க. 2 to 3 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா ஸ்மால் ஜார்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல், வேஸ்டே ஆகாது. பிக் ஃபேமிலினா லார்ஜ் ஜார்ஸ் மஸ்ட், இல்லைனா மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் யூசேபிலிட்டி அண்ட் சேஃப்டி. டெய்லி யூஸ் பண்ண போறீங்கன்னா ஸ்மால் திங்ஸும் ரொம்பவே முக்கியம். நாப் ஈஸியாக ரொட்டேட் ஆகணும், வெட் ஹேண்டில் ஸ்லிப் ஆகக்கூடாது, லிட்டு டைட்டாக இருக்கணும், மோட்டரை சேவ் பண்ண ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ஆன்டி ஸ்லிப் பேஸ் இருந்தால் மிக்சர் மூவ் ஆகாது, ஜார் லாக்கிங் சிஸ்டம் இருந்தால் இன்னும் சேஃபு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் டெய்லி லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணும். பட்ஜெட் பற்றி பேசணும்னா அண்டர் 1500 மாடல்ஸு லாங் டேர்ம் யூசேஜுக்கு ஒர்த் இல்லை. ஓவர் 10,000 மாடல்ஸில் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். நிறைய யூசர்ஸுக்கு இதெல்லாம் யூஸே ஆகாது. ஸோ வேல்யூ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 3,000 to 6,000 இந்த ரேஞ்சில் தான் பவர், குவாலிட்டி, பிராண்ட் சப்போர்ட் எல்லாமே பேலன்ஸ்டாக கிடைக்கும். பிராண்ட் அண்ட் சர்வீஸ் கூட ரொம்ப முக்கியம். மிக்சர் கிரைண்டரில் மோட்டர் இஷ்யூஸ் வந்தால் சர்வீஸ் சென்டர் ஈஸியாக கிடைக்கணும். ரிலையபிள் பிராண்ட்ஸ்னா பிலிப்ஸ், பிரீத்தி, பாஸ், சுஜாதா, பேனசானிக். மினிமம் 2 இயர் வாரண்டி இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா இன்னும் பெட்டர். இப்போ பெஸ்ட் மிக்சர் கிரைண்டர் ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிலிப்ஸ் HL 7755 மிக்சர் கிரைண்டர். இது பெஸ்ட் ஓவரால் சாய்ஸ். பேலன்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ், ரிலையபிள் பிராண்டு, ஓவர் ஹீட்டிங்கும் கம்மி. டெய்லி கிச்சன் டாஸ்க்கெல்லாம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணும். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஒன் பிரீத்தி ப்ளூ லீஃப் டைமண்ட் மிக்சர் கிரைண்டர். இது ஸ்ட்ராங் பில்ட் அண்ட் லாங் டேர்ம் டியூரபிலிட்டிக்கு ரொம்ப ஃபேமஸான மாடல். ஃப்ளெக்ஸி லிட் ஆப்ஷன் இருக்கு. ஸ்லைட்லி ஜார் கெப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ட்ரெடிஷ்னல் இந்தியன் குக்கிங்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். தேர்ட் ஒன் பாஸ்ட் ட்ரூ மிக்ஸ் ப்ரோ மிக்சர் கிரைண்டர். இது ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஜார் லாக்கிங் சிஸ்டமோட வருது.
ஸ்டோன் பவுண்டிங் ஃபீச்சர்னால மசாலா டேஸ்ட் கூட இம்ப்ரூவ் ஆகும். சேஃப்டி பிளஸ் கன்வீனியன்ஸ் ரெண்டும் வேணும்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஃபோர்த் ஒன் சுஜாதா டைனமிக் மிக்சர் கிரைண்டர். இது ஹெவி டியூட்டி கிங் 900 வாட்டேஜ் மோட்டர் 20,000 RPM கண்டினியூஸ் 9 மினிட்ஸ் ரன் பண்ண முடியும். பல்க் கிரைண்டிங், இட்லி பேட்டர், ஈவன் ஸ்மால் பிசினஸுக்கு இது பெர்ஃபெக்ட். நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பட் பவர் டாப் லெவல். ஃபோர்த் ஒன் பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் மிக்சர் கிரைண்டர். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். பேசிக் யூசேஜுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஆனால் பில்ட் அண்ட் நாய்ஸ் லெவல் அவரேஜ் தான். ஃபைனலி நீங்கள் ஸ்பெசிஃபிக்கலி BLDC மோட்டர் ட்ரை பண்ண ஆசையாக இருந்தால் ஆட்டம்பர்க் ஜெனோவா மிக்சர் கிரைண்டர் ட்ரை பண்ணலாம். இது நியூ டெக்னாலஜி, எஃபிஷியன்ட்டு, கொஞ்சம் சைலண்ட் அண்ட் எடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஹை, பட் ரியல் லைஃப் யூசேஜில் டிஃபரன்ஸும் நோட்டிசபிளாக இருக்குது. இதை நான் 8 மந்த்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக சொல்லணும்னா பெஸ்ட் மிக்சர் கிரைண்டர்னு எதுவுமே இல்லை. உங்களோட யூசேஜுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மிக்சர் கிரைண்டர் தான் பெஸ்ட் மிக்சர் கிரைண்டர். வாட்டேஜுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அன்னெசரி ஜார்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கரெக்டான பிராண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா லாங் டேர்முக்கு டென்ஷன் இல்லை. நீங்கள் இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருந்தால் உங்களோட பட்ஜெட் அண்ட் யூசேஜை கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ வித் பிக் பர்ஃபெக்ட் ஒன். என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன் அண்ட் ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் கைட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.